விரைவில் சேலம், மதுரை, கோவையில் அரசு மருத்துவமனையில் இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் துவங்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தண்டலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் மையம் துவக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவை தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் துவக்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழகத்தில் குழந்தைகள் இறப்பு சதவீதம் குறைந்துள்ளது எனவும், மகப்பேறு காலத்தில் 1,00,000 தாய்மார்களில் 45 பேர் மட்டுமே இறக்க நேரிடுவதாக தெரிவித்தார். அரசின் சார்பில் செயற்கை கருத்தரிப்பு மையம் தற்போது சென்னையில் துவங்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் சேலம், மதுரை, கோவையில் திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பொதுவாகவே அகில இந்திய அளவில் மகப்பேறு இறப்பு விகிதத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தேசிய அளவில் 97 என்கின்ற அளவிலே இருந்திருக்கிறது. 1,00,000 குழந்தைகள் பிறக்குமானால் அதில் 97 குழந்தைகள் இறந்து போகிற ஒரு நிலை என்பது அகில இந்திய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு அது தமிழகத்தை பொறுத்தவரை 45.6 இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே குழந்தையின்மை, கருவுறுதல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ART தொழில்நுட்பம், அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ், ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சென்னையில் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும், மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலும் 2 இடங்களில் அமைக்கப்படும் என்று அறிவித்தோம். அந்த அறிவிப்புக்கு ஏற்ப இப்பொழுது 6,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஜூன் திங்கள் 7ஆம் தேதி நான் எழும்பூரில் இருக்கிற மருத்துவமனையில் ஒரு மையத்தை திறந்து